ஒன் டே ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பயங்கரமான பேங்கர் கேமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே செகண்ட் பிக்கெஸ்ட் சேஸ் இந்த கேமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் சரவணனோட தான். வணக்கம் சரவணன். வணக்கம் ப்ரோ. ஸோ ஏன்னா இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களா தான் நான் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாங்க பர்சனலா நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஓகே பஞ்சாப் நல்லா மேல இருக்காங்க, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவாங்க, இந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த அதர் ஹேண்ட் 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது சரி என்ன பெருசா வித்தியாசமாயிர போகுது அப்படின்னா, ப்ராப்பர் டாமினன்ஸ் என்ன யாரு மேல இருக்கா யாரு கீழே இருக்கான்றது கூட தெரியாம இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க எப்படி பாத்தீங்க அந்த கேம் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கும் போது? ஃபர்ஸ்ட் இதான் நான் சேஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு டாமினேஷன் இருக்கும்னு தோணல. வழக்கம் போல ஒரு மிஸ்ஃபயர் ஆகும். அவங்களோட பேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸா அடிக்க போய் ரொம்ப ஸ்லக்கிஷா விளையாடுவாங்கன்ற மாதிரி. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், டோட்டல் டாமினேஷன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு, அதாவது 171 ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. குட். அண்ட் நம்ம இந்த இது பஞ்சாப் கிங்ஸோடைய ஓப்பனர்ஸ் பார்த்தாலுமே அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலாக பிரியான்ஷ் ஆர்யா மறுபடியும் ஒரு நல்ல குவிக் ஃபயர் நாக்கு, பிரப்சிம்ரன் சிங்குமே நல்ல ஒரு குவிக் ஃபயர் நாக் தான் ரெண்டு பேருமே. ஸோ அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட பேட்டிங் எப்படி இருக்குது இந்த இந்த சீசன் சோஃபார்? அதான் தட்ஸ் வாட் யங்ஸ்டர்ஸ் பிரிங் இன் டு டேபிள்ன்ற மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து அந்த ஃபியர்லெஸ்னஸ் தான். நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், பெர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் வேணாம். ஸோ ம். வந்து இட் இஸ் டீமுக்காக நான் ஆட போறேன். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸை நான் எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ண போறேன்றது மட்டும் தான் அவங்களோட ஒரே தாட் ப்ராசஸ். ம். அதான் வந்து அபிஷேக் சர்மா கிட்டே இருந்துச்சு. பட் இங்க ரெண்டு ஓப்பனர்ஸ் கிட்டயுமே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டேக் ஆன் பண்றது, அவங்க பவுலர் யாரெல்லாம் வந்து டேக் ஆன் பண்ணணும், அந்த 6 ஓவர்ஸ்க்குள்ள நான் எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ணணுன்றது மட்டும் தான் அவங்களோட ஒரே டார்கெட். அண்ட் ரெண்டு பேருமே அதை பெர்ஃபெக்டா பண்ணாங்க. மேபி இதுக்கு முன்னாடி ஒரு 4 மேட்சஸ்லயுமே வந்துட்டு ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்துச்சு. பட் ம். இந்த டைம் வந்து கம்ப்ளீட்டா ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கான ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து தான் அவுட் ஆனாங்க. ஸோ ம். சம பிளே அவங்க ரெண்டு பேரும். அண்ட் இந்த ஆளை பத்தி எவ்வளவு நாள் தான் பேசுறதுன்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ என்ன ஒரு என்னன்னு தெரியல, திடீர்னு வர நீங்களும் 6-6 6-4 பவுண்டரியில மட்டுமே 60 ரன் அடிச்சிருக்காரு. எனக்கு மாதிரி "ஏய், யார் நீ திடீர்னு என்ன அப்படி ஒரு மாற்றம்?" ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்க்கை நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிளேயர்ட்டுமே பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஈஸியா அப்படி ஈஸியா அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. இந்த இவருக்கெல்லாம் பவுன்சர் போட்டா முடிஞ்சதியா அப்படின்ற மாதிரி கெரியரே காலி பண்ணிடலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் இன்னைக்கெல்லாம் ஒரு இன்னைக்கு இஃப் நாட் உங்களுக்கு அபிஷேக் சர்மா இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டார் வந்து கேகே யாரு ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொல்லியிருப்போம். எப்படி பாக்குறீங்க ஸ்ரேயஸோடைய அந்த ஃபார்ம்? ஏன்னா ஆட்டோமேட்டிக்லி அது வந்து ஸ்ரேயஸ் 2.1 தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் பேட்டிங் ஸ்டான்ஸே நல்லா மாறி இருக்கு. முந்திக்கு இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நல்லா அந்த லோவர் ஹேண்ட் வந்து நல்லா யூஸ் பண்றாரு. அட் த சேம் டைம் வந்து ஸ்லாக் பண்றாருன்னா அந்த பால் வந்து மிஸ் ஹிட்லாம் ஆகுறது இல்ல, கிளீனா போகுது, அப்படியே பால் வந்து சிக்ஸ் போறது. எஃபர்ட்லெஸ்ஸா அடிக்கிறாரு. சொல்ல போனா வந்து அதுதான் வந்து அவர்கிட்ட எனக்கு வந்து புதுசா தெரியுது. எஃபர்ட்லெஸ்ஸா பயங்கரமா அடிக்கிறாரு. எனக்கு வந்து இது ஒரு ப்ரீ கோவிட்க்கு முன்னாடி அவர் T20 சீரீஸ்ல எல்லாம் ஒரு சில நாக்ஸ் விளையாண்டுருக்காரு, நியூசிலாந்து டூர்ல எல்லாம். பட் அதெல்லாம் தாண்டி அதை விட ரொம்ப ஒரு அதை தாண்டி பயங்கரமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஒரு 200% அதை காட்டிலும் பயங்கரமா விளையாடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அதான் நம்ம சொல்ற மாதிரி இந்த 220 ஸ்ட்ரைக் ரேட்லாம் அவர் விளையாண்டு நம்ம பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 3 ஃபார்மேட்ஸ்க்கும் இப்போ நாக் பண்றாருன்னு தோணுது. ஒன் டே மட்டும் இல்ல, ஐம் நாட் அ ஒன் டே மெட்டீரியல், ஐம் ஃபார் ஆல் 3 ஃபார்மேட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த மாதிரியான ஒரு நாக்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து பாக்குறோம். மோர் தென் ஒரு பர்சனல் மைல்ஸ்டோன் தாண்டி அது டீமுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற மாதிரி தான் அவர் விளையாடுறாரு தவிர ஒரு டாட் பால் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ்க்காக பண்ற மாதிரி இல்ல. ஹி இஸ் கோயிங் ஃபார் த டீம். ஸ்லாக் பண்றது இல்லாம. ஓகே குட். அண்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பண்ணா மொத்தமே ரெண்டே ரெண்டு பிளேயரை பத்தி தான் பேசவே முடியும் இன்னைக்கு. ஏன்னா விளையாண்டதே அந்த ரெண்டு பேர் தான் விளையாடி இருக்கிறாங்க. அபிஷேக் சர்மா அவர் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாமே நம்ம. 55 பால்ல 141 ரன், 14 4, 10 6. இந்த மேட்ச் இந்த சீசன்ல மொதல் 5 மேட்ச்ல எதுவுமே பண்ணாம இருந்தவர். 5 மேட்ச்ல ஒரு சிக்ஸ் கூட அடிக்காத அபிஷேக் சர்மா திடீர்னு எனக்கு வெகுண்டு எழுந்தது காரணம் என்ன? அதுவும் அந்த நோட்லாம் எழுதி வச்சிருக்காரு, திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இல்ல 5 மேட்சா அதை வச்சிட்டு இருந்திருக்காரான்லாம் தெரியாது. பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான ஒரு நாக் போட்டு அதை எப்படி பாக்குறீங்க? 141 ஆஃப் ஜஸ்ட் 55. ஆஹ் அதான் இப்போ வந்து அவருக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா ரெண்டு சான்ஸ் கிடைச்சது. ஃபோர்
4 ரன் இருக்கும்போது ஸ்டாயினிஸ்க்கு ஒரு டஃப்பான சான்ஸ், அதை விட்டா அது போக வந்து இந்த நோ பால்ல கேட்ச் ஆனதும், அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 56 இருக்கும்போது சஹல் கேட்ச் ட்ராப் பண்ணதும், இது ரெண்டுமே பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து அவருக்கு இன்னைக்கு அவருக்கான டே. சொல்ல போனா அவர் அடிச்சதெல்லாம் ராம் ஷாட்ஸ் கூட இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தா விலகி நின்று விக்கெட்ஸை காட்டியே அவர் அடிச்சிருக்காரு. பவுலர் வந்து ரன் அப்ல இருக்கும் போதே விக்கெட்ஸ் காட்டியே அடிச்சிருக்காருன்றப்போ தட் ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ். அதாவது இன்னைக்கு எனக்கு நாள், இன்னைக்கு நான் பட்டதெல்லாம் எனக்கு பாக்கியன்ற மாதிரி தான். அடிச்சா எல்லாமே கிடைக்குது எனக்கு வந்து. கேட்ச் பிடிச்சா நோ பால் ஆகுது, கேட்ச் டிராப் பண்றீங்க. ஸோ அதை நான் எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ண போறேன், அண்ட் எவ்வளவு என்னோட டீமை, ஏன்னா என் டீம் 10th பொசிஷன்ல இருக்கு, அதுல இருந்து நான் எப்படி ரெக்கவர் பண்ண போறேன்றது மட்டும் தான். அட் த சேம் டைம் அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு எனக்கு பர்டிகுலர்லி தோணுது என்னன்னா, ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல மட்டும் கவர் பண்ணாம பேக் ஆஃப் தி விக்கெட்லயும் அவ்வளோ ஷாட்ஸ் அடிச்சாரு. Yeah. கிட்டத்தட்ட அதுலயே வந்து ஒரு 5-6 பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோரா தெரியல. பட் அப்படி அந்த விக்கெட்ஸை காட்டி அடிக்கிற அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காருன்னா, ம். இன்னைக்கு டே நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இது ஆக்சுவலா கமெண்டேட்டர்ஸுமே சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து நமக்கான நாள்னா நம்ம என்ன வேணாலும் ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா நம்ம ட்ரை பண்றது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் ப்ளே பண்ணது ஒரு ட்ரெமண்டஸான நாக்கு. அது வந்து அப்புறம் அந்த இது காமிச்சதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, நெக்ஸ்ட் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட் என்னன்னா, இந்த சீசன்ல அபிஷேக் சர்மா ஒரு ஒரு சைடுல ரொம்ப பேட் ஃபார்ம்ல இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த சீசன் கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 3 40+ ஸ்கோர்ஸ்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும், அவரால் முடிஞ்சதை பண்றாரு. அஃப்கோர்ஸ் போன சீசன்ல பார்த்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்லை அப்படின்னாலும் அவரோட டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட கேம் வந்து கொஞ்சம் ஓவர் ஷேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அபிஷேக் சர்மாவோட இந்த நாக்ல. அவரோட கேம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அவர் ஆட்டோமேட்டிக்காவே வந்து பேக் ஃபுட் எடுத்த மாதிரி தான். ஏன்னா ஒருத்தர் எக்ஸ்ப்ளோசிவா போயிட்டு இருக்காரு. அவரு இன்னைக்கு வந்து டிராவிஸ் ஹெட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவரும் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் 170 180 தான் அடிச்சாரு. கம்பேரிங்லி அவருக்கு இது வந்து கம்பேரிங்லி ஹையர் ஸ்ட்ரைக் ரேட் தான். பட் கம்பேரிங் டு ஹிம் அண்ட் எஸ்ஆர்எச்க்கு இது வந்து கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் தான். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சைடு வந்து அபிஷேக் சர்மா ஃபுல்லா டார்கெட் பண்றாருன்றப்போ தேவையில்லை, இன்னொன்று சைடும் நம்ம எக்ஸ்ப்ளோசிவா இருக்க தேவையில்லைன்னு அவருக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு. பட் அந்த டைம்ல வந்து ரொம்ப கால்குலேட்டிவா அடிச்சு ஒரு 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 கிளினிக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் போனாரு. ஓகே, cool. நான் இதுல லாக்கி ஃபெர்குசனை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தாருன்னா மேபி லைக் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஆக்சுவலா அவங்க போன ஸ்பீட்ல பார்த்தா வந்து லாக்கி ஃபர்கூசன்ல யாருமே இன்னைக்கு இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி லாக்கி ஃபர்கூசனோட வேரியேஷன்ஸ்னால மேபி அந்த ரன் ரேட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கலாம். பட் அதனால ஒரு பெரிய எஃபெக்ட் வந்திருக்கும்னு தெரியல. மேபி அது முன்னாடியே அந்த ஓப்பனர்ஸ் வேணா எடுத்திருக்கலாம், விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாமே தவிர வின்னிங் பாசிபிலிட்டி வந்து லாக்கி ஃபர்கூசன் ஒரு இம்பாக்ட் பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை இல்லை. கன்சிடரிங் இவங்க மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே வச்சிருந்தப்போ லாக்கி ஃபர்கூசன் மட்டும் அதுல எப்படி பெரிய ஆட் ஆன் ஆயிருப்பாருன்னு எனக்கு தெரியல இந்த மேட்ச். ஓகே, குட். அண்ட் விக்கெட் டேக்கிங் வந்து பஞ்சாப்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் ஹர்ஷ்தீப் சிங் தவிர மற்ற யாருமே பெருசா ஒரு கன்சிஸ்டண்டா அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு செஹல் அங்கங்கன்னு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரன்ஸ்ல அள்ளி கொடுத்துருவாரு. ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு 10 15 ரன் அசால்ட்டா கொடுத்துறாரு ஒரு ஓவருக்கு அப்படின்னும் போது அது ஒரு டேஞ்சரான ஒரு இதா இருக்கு. இன்னைக்கு 8 பேர் பவுலிங் பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தர் கூட கரெக்டாக கிளிக் ஆகல. எக்ஸப்ட் ஃபார் மேபி ஹர்ஷ்தீப் சிங் நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு, கொஞ்சம் டீசென்டான ஒரு எக்கனாமியில் பவுலிங் போட்டார் கன்சிடரிங் இந்த மேட்சோட கான்டெக்ட் எடுத்து பார்த்தோம்னா. மற்றபடி எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காங்க அப்படின்னும் போது பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் தான் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரொம்ப பெரிய ஸ்கோரை நம்ம வச்சே ஆகணும், நமக்கு பவுலிங்கை நம்பி நமக்கு யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. இல்ல இது முக்காவாசி எல்லா டீமுக்கும் ஒரே நிலைமையில தான் இருக்காங்க. பட் நான் முன்னாடியே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாப் மேட்ச் ப்ரிவியூ பேசியிருந்தோம். அப்போ பேசினப்பே வந்து பஞ்சாப் ரொம்ப செட்டா இருக்காங்களா நம்ம பேசினப்ப இல்ல, பஞ்சாப் பவுலிங் வந்து ஒன்ஸ் 2 பேர் ஆஃப் ஆனாங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். பட் இன்னைக்கு பவுலிங் யூனிட்டே ஆஃப் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து யாரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்லாம் தெரியல. சஹல் ஆல்மோஸ்ட் இந்த இந்த சீசன்ல பெருசா பெர்ஃபார்மே பண்ணல. இன்னைக்கு ஒரு விக்கெட் டிராவிஸ் ஹெட் எடுத்தாரு, மற்றபடி வந்து அவரும் பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. இன்னைக்கு சொல்ல போனா யான்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இதுக்கு முன்னாடி 2 மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு. இந்த மேட்ச் பர்டிகுலர்லி வந்தப்போ வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 15 ரன் 16 ரன் போறாரு. அதுக்கப்புறமும் வந்து ஸ்டில் கீப் ஆன் அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலிங் போடவே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல ஆளே இல்லாதப்ப ஸ்கொயருக்கு போற மாதிரியான ஒரு பாலர் தான் ஒரு பவுன்சர் போடுறாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு வெல் டைரக்டட் பவுன்சர் இல்ல, அது வந்து ஒரு சும்மா சாதாரண பவுன்சரா இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா பிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது 6 போற மாதிரியான ஒரு பாலா தான் இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பவுன்சர் தேவையில்லை, இல்லைன்னா பவுன்சருக்கு ஒரு ஃபீல் செட் பண்ணும். அந்த மாதிரி இல்லை, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். சிலது வந்து ஆன்சன் பண்ண மிஸ்டேக்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஷ்தீப் மட்டும் எவ்வளவு பண்ணுவார், அந்த 4 ஓவர் மட்டும் என்ன பண்ணும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அட் த சேம் டைம் மேக்ஸ்வெல் தான் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஸ்பின்னிங்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது மேக்ஸ்வெல்க்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டேனா முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துலயும் முடியுதுன்றப்போ அவங்க அந்த பவுலிங்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து
கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு லாக்கி ஃபர்கூசன் மேபி சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா லாக்கி ஃபர்கூசன் இப்போ ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அவரோட வேரியேஷன்ஸ் கொண்டு வராரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் முன்னாடியே அதான் சொன்னேன், அவங்களுக்கு ஒன் ஆஃப் டே இருந்துச்சு, ஒன்னு அர்ஷ்தீப் இல்லைன்னா யான்சன் மாதிரி ஆள் ஆஃப் ஆகுறாங்கன்னா அங்க முடிஞ்சுன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஆஃப் டே இருந்தனால தான் இவ்வளோ பெரிய டோட்டல் ஈஸியா சேஸ் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. ஓகே. அப்படியே அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டோம்னா இங்க ஒரு 8 பவுலர்ஸ் போட்டோம்னா கரெக்டா 5 பவுலர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் 4 ஓவர். நீ என்ன வேணா ரன்னை கொடுத்துங்க, என்ன வேணா பண்ணிக்க, வேற வழியே கிடையாது. நீங்க 4 பேர் தான் போடணும். பட் அந்த மாதிரியான ஒரு டீமா எஸ்ஆர்எச் இருக்காங்களான்றது ஒரு டவுட். ஏன்னா உங்களுக்கு நிதிஷ்குமார் இருக்காரு, அபிஷேக் சர்மா இருக்காரு, டிராவிஸ் ஹெட் கூட அப்பப்போ 1 2 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர் தான், பிளேயர் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 5 பவுலர்ஸ் வச்சு மட்டுமே போதும் அப்படின்னு போன முடிவை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல இப்போ அவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ல இருந்து மேபி அவங்க லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறப்போ அது எதுக்கு தேவையில்லாம திரும்ப வந்து ஒரு பார்ட் டைமர் வச்சுலாம் நம்ம ட்ரை பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கலாம். அட் த சேம் டைம் தெரியல ஏன் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து ஓவர்ஸ் கொடுக்கறது இல்ல, கன்சிடரிங் போன வருஷம் எல்லாம் கொடுத்ததுக்கு இந்த வருஷம் ஏன் கொடுக்கறது இல்லைன்னு தெரியல. அண்ட் இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு சொன்ன மாதிரி அதே பிரச்சனை தான் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு இருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர் பவுலிங் லைனப்பே இல்லை. அவங்க அடிச்சா மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டா இருக்கிற ஒரு பவுலிங் யூனிட்டா தான் இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்த பிறகுலாம் ஓகே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 75 ரன் கொடுக்குறாரு ஷமி. ஆ. உங்களுக்கு ஒரு பிரைம் பவுலரே அவர் தான்றப்போ அவர் தான் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்பெல் கொடுக்குறாரு. ஒரு நியூ பால்லயும் அவர் தான் கொடுக்குறாரு, எண்ட்லயும் அவர் தான் கொடுக்குறாருன்றப்போ அவர்கிட்ட இருந்தே ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்றப்போ கமின்ஸாலையும் எதுவும் பண்ண முடியல. கமின்ஸும் எக்ஸ்பென்சிவா இருக்காரு, எல்லா சைடும் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நேஹல் வதேரா அவங்க எல்லாம் விளையாடுறப்ப, மேக்ஸ்வெல் அவங்களாம் விளையாடுறப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. Yeah. ஆனா ஓவராலா பார்த்தா அந்த அந்த பவுலிங் யூனிட்டும் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அதான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஒரு வின் வந்து மேபி லைக் எஸ்ஆர்ஹெச்சோட சீசனை கொஞ்சம் புரட்டி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பயங்கர மொமெண்டம்ல இருக்காங்க. ஸோ இந்த மொமெண்டம் அப்படியே கேரி பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? அதான் ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு பேட்டிங் லைனப் தான். இன்னுமே வந்து அவங்க கிளிக் ஆனா ம். வந்தா 250, வரலனா 150ன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இது ஒன் மேட்ச் ஒன்றாவும் அமையலாம், இல்ல திரும்ப கண்டினியூஸா அடிச்சு அவங்க மேல வர்றதும் வரலாம். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால வந்து நம்ம சொல்ல முடியாது, ஷோரா சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான். பட் ம். ஸ்டில் இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே. வந்துட்டு திரும்ப எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறாங்கன்றப்ப, இந்த ஃபார்மட்டை இன்னும் அவங்க விடலன்றப்போ கண்டிப்பா ஒரு ஃபியர் இருக்கும் மற்ற டீம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சரவணன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.